சொல்லுகிறேன், the providence, அந்த இடத்துல அவர் வருகிறார். இரண்டாவது God's presence, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அவர் சமூகம் அங்கு இருக்கிறது. மூன்றாவது God's provision, தேவன் உனக்கு அங்கு என்ன தேவையோ அதை வைத்திருக்கிறார். மட்டுமல்ல God's peace, தேவன் சமாதானத்தை அங்கு வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றாய் விளக்க விரும்புகிறேன். நம்பர் 1, God's providence, நீ அங்கு போய் சேரும் முன்னதாகவே அவர் அங்கே சேர்ந்து விட்டார். ஆமென் சொல்வீங்களா? இதைத்தான் கலாத்தியர் 4 21 31 வரைக்கும் திருமறை சொல்லுகிறது. அன்பானவர்களே, வார்த்தை என்ன சொல்லுன்னு சொன்னால், நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கே பிள்ளைகளா இருக்கிறோம். இங்கே நான் குறிப்பிட விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், அன்பானவர்களே, அந்த இடத்தில் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. சாரா அந்த ஆகாருக்கு ஒரு ரட்சிப்பு அங்கு இருந்தது. எனவேதான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற அந்த இடத்திலே தேவன் உங்களை வைத்திருக்கிறார். முடிந்தால் கலாத்தியர் 4 பரமாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் 2 வாசம் எழுதப்பட்டிருக்கிறது, கிருபையும் பிரமாணமும். அன்பானவர்களே, தேவன் அந்த கிருபையை உன் வாழ்க்கையை விளங்க பண்ணுகிறார். கலாத்தியர் 4 ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளியா இருக்கிறாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதே பிள்ளையே, நீ இனி அடிமை இல்லை. அடுத்த வார்த்தை புத்திரன். நீ புத்திரனாய் இருக்கிறபடியினாலே கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனவே இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது, அன்புதே பிள்ளையே, God's providence, நீங்கள் அங்கே போய் சேரும் முன்னமே தேவன் உங்களுக்காய் காத்திருக்கிறார். உங்களுடைய சூழலை அறிந்திருக்கிறார். நன்றை கவனிக்க வேண்டும். நீ அந்த பிரச்சனையை சந்திக்கும் முன்பதாகவே, என்றால் ஒரு பழைய பாடல், இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதே. அப்படியானால் அவரை தாண்டின பிறகுதான் அது உங்களை தாண்டும். அவர் எப்பொழுதுமே கப்பலின் பின்னணியை திரை செய்கிறார். அவருடைய கருத்து என்னவென்றால், ஒரு கப்பல் உடையும் போது முதலாவது பின்னணி உடையும், அப்படிதான் முன்னணி உடையும், அந்த கிழக்கு தான் உடையும். ஆண்டவர் கப்பலின் பின்னணியிலே உனக்காக, அப்படியானால் அவரை தாண்டித்தான் அந்த பிரச்சனை உன்னை சந்திக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இயேசு தாங்கின துன்பங்கள் உன்னை தாண்டியே செல்லாதே. உனக்கும் அதில் பங்கு உண்டு. அவர் சந்திக்கும் போது அது பலன் இழந்து விடுகிறது. உங்களிடத்துல வரும்போது அது ஒன்றுமில்லாமல் ஆகிறது. புரிய நினைக்கிறேன். அவரிடத்துல வரும்போது it lost its power. வரும்போது it is helpless. அது வரும்போது அது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. சற்று